Good morning students, welcome to online class. Subject Science 2, today topic Unit 8 Organization of Life. So topic வந்து organ. இப்போ Organization of Lifeல first some introduction, அதோட biological organization என்ன, next அதோட different levels of organization. So organism அப்படின்னா first atom, molecule, cell, tissues, organ system and organism. So இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய ஒரு லெவல்ஸ். இதில் நம்ம செல்ஸு அதோட ஸ்ட்ரக்சர், அனிமல் செல்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஷேப் ஆஃப் செல் அதையும் பார்த்தாச்சு. அடுத்து டிஷ்யூஸ். ஸோ அதில் ஒரு டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், ஒரு 2 டிஷ்யூஸ் பார்த்தோம். அது போக அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு இல்லை ஒரு டைப், ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ: எபித்திலியல், மஸ்குலார், கனெக்டிவ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சொல்லக்கூடிய 4 டிஷ்யூஸை நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் செல்ஸ், டிஷ்யூஸ் பார்த்தாச்சு. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு த ஆர்கன். ஆர்கன் அப்படின்னா உறுப்பு அப்படின்னு பேர். ஆர்கன் மீன்ஸ் உறுப்புகள் அப்படின்னு பேர். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் என்னவாச்சு, உறுப்பு மண்டலமாக மாறுச்சு. நெக்ஸ்ட், ஆர்கன் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் அப் ஆஃப் 2 or more types of tissues organized to carry out a particular function. Example, brain, heart, lung, kidney, etc. இப்போ உறுப்பு அப்படின்னா 2 அல்லது 1க்கு மேற்பட்ட திசுக்களால் ஆக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பு உறுப்பு எனப்படும். Each of which has specific function. ஒரே விதமான பணியை செய்யக்கூடிய ஒரு குழுவான உறுப்புகளின் தொகுப்பு உறுப்பு மண்டலம் எனப்படும். எடுத்துக்காட்டாக மூளை, இதயம், கல்லீரல், சிறுநீரகம், etc. The most organs made up of 4 types of tissue. The intestine, for example, is made of epithelial tissue as the inner lining. பெரும்பாலான உறுப்புகள் 4 வகையான திசுக்களால் ஆக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக குடலானது, இந்த இன்டெஸ்டைன்றது குடல், சிறுகுடல் சொல்லலாம், தனது உட்புற சுவர்களில் எபித்தீலிய திசுக்களை கொண்டுள்ளது. இத்திசுக்கள் நொதிகளை சுரக்கவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் பயன்படுகின்றன. Which helps in enzyme secretion and nutrient absorption. Enzyme நொதிகள் அதோட சத்துக்களை உறிஞ்சவும் அந்த epithelial tissues பயன்படுது. Epithelial tissue is covered by layer of muscle tissue which help in peristaltic movements to move the food. இந்த epithelial tissue தசை திசு அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளது. epithelial tissueன்றது இந்த மசில் டிஷ்யூவால் கவர் பண்ணியிருக்கு. அதுபோக தசை திசுவானது உணவு கூளை, சாப்பிடுடைய ஃபுட்டை அலை இயக்கத்தின் மூலம் கீழ் நோக்கி நகர்த்துவதற்கு பயன்படுகிறது. அலை இயக்கம் அப்படின்னா இப்படியே வரி வரியாக மேலும் கீழுமா போகும் இல்லையா, நேராக கோடு போட்டு அதில் அப்படி மேலே கீழையாக போட்டுருந்தா அதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நம்ம உணவு கூழல் வழியாக சக்கியாவிலே என்ன செய்யுது, அப்படி போகுது. இது எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டியூப்பில், ரப்பர் டியூப்பில் உருண்டையாக கோழி குண்டெல்லாம் போட்டு மூவ் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் அந்த அலை இயக்கம் சொல்லு. அந்த மாதிரி மெத்தடில் என்ன செய்யுது, ஃபுட்டானது வயிற்றுக்குள்ள கொண்டே சேருது. The intestine is also supplied by blood tissue which helps in transporting nutrients absorbed by the intestine. அதாவது connective tissue. blood அதாவது connective tissue சொல்லுவோம். இரத்த திசுவும் குடலில் பாய்ந்து குடலால் உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலின் பல பாகங்களுக்கு கடத்த உதவுகிறது. இரத்த திசு என்ன செய்யுது, குடலில் பாய்ந்து அதில் உறிஞ்சின சத்துக்களை உடலில் பல பாகத்துக்கு கொண்டு போகுது. And is connected to the brain through the nerve tissue which convey instruction from the brain. குடலானது நரம்பு திசு மூலம் மூளையுடன் இணைக்கப்பட்டு மூளை தரும் தகவல்களை எடுத்து செல்கிறது. அந்த குடல் என்ன செய்யுது, அந்த நர்வ் டிஷ்யூ மூலமாக பிரெயினோடைய கனெக்டாக இருக்கனால பிரெயினுடைய கமெண்ட்ஸ் என்ன செய்யுது, இது கன்வே பண்ணிக்கிறது. ஓகே, நவ் let us study in detail about the structure on eye. இப்போ ஒரு உறுப்புல உள்ள ஒரு பகுதியான கண்ணை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்கன். இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியது. இப்போ இந்த ஸ்ப்ளீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ளீன் என்ன அப்படின்னா மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அதை இது எங்கே என்ன இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, முதல்ல உற்பத்தி ஆகுது இல்லையா WBC RPC, அதெல்லாம் இங்கே வந்து தான் அழிக்கப்படும். உருவாகி அது ஒரு 120 days அந்த 3 weeks முடிஞ்ச உடனே அந்த செல்ஸ்லாம் வந்து இந்த மண்ணீரில் தான் அழியும். ஸோ அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன்கிரிஸ். இந்த பேன்கிரிஸ் தான் அது 2 விதமான செல்கள் இருக்கும் நொதிகளை. ஒன்று ஆல்பா பீட்டா. இந்த ஆல்பா குளுக்காகனையும் பீட்டா இன்சுலினையும் செக்ரேட் பண்ணும். ஸோ இன்சுலினை மெயினாக உடலில் இருக்க மெட்டபாலிக் ஆக்டிவில் இன்டியூஸ் பண்ணுறதுல இந்த பேன்கிரிஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் த ஐ போட்டோ ரிசெப்டார், கண் பார்வை புலன் உறுப்பு. The eye is one of the important sensory organs in the human body. கண் மனித உடலின் முக்கியமான புலனுறுப்புகள் ஒன்றாகும். It is composed of muscular tissue and neural tissue. இது தசை திசுக்கள் மற்றும் நரம்பு திசுக்களானது. It is mainly responsible for vision, differentiation of color and maintaining the biological clock of the human body. கண்ணானது பொதுவாக பார்ப்பதற்கும் நிறங்களை பிரித்தறிவதற்கும் மனித உடலின் உயிர் கடிகாரத்தை பேணுவதற்கும் பயன்படுகிறது. நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக் சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை சொல்லிச்சு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறது தான். த ஹியூமன் ஐ கேன் டிஃபரன்ஷியேட் அப்ராக்சிமேட்லி 10 to 20 million கலர்ஸ். கிட்டத்தட்ட 10 to 20 மில்லியன் கலர்கள் நம்மளால் பிரித்தறிய முடியுமா? மற்ற எந்த அனிமல்ஸால் முடியுமா? எதுவுமே முடியாது. அனிமல்ஸை பொறுத்தவரை 2 கலர் தான் வேரியேஷன், ஒன்று பிளாக் இன்னொன்று ரெட்டு. ஸோ ஒரு சில அனிமல்ஸ் வந்து some different various colors to identify. ஒரு சில கலர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் மனிதனால் மட்டும்தான் இவ்வளோ வேரியேஷன்ஸான கலரை நம்மளால் வேரி பண்ண முடியும். The human eye can be compared to a camera as both functions by gathering, focusing and transmitting the light through the lens for creating an image of an object. மனித கண்ணானது ஒளியை ஒருங்கிணைத்தல், குவித்தல் மற்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்குவதற்காக ஒளியை லென்ஸ் வெளியே செலுத்துதல் ஆகிய பணிகளை செய்வதனும் புகைப்பட கருவியுடன் ஒப்பிடப்படுகிறது. கேமரா சொல்கிறோம் இல்லையா, கேமரா என்ன செய்யும், ஒளியை வாங்கும், குவிச்சு மறுபடியும் செய்யும் உள்ள அதனுடைய லென்ஸ் பகுதியிலேருந்து உள்ளே வந்து ரெட்டினா, நம்ம ரெட்டினாம்போ அதில் பேக் சைடில் விழுந்து அது என்ன செய்யுது, ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கண்ணை வச்சு தான் என்னது கேமராவே, அந்த கான்செப்ட் தான் கேமராவே ஒர்க் ஆகுது. டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் ஐ அண்ட் ஹவ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். மனித கண் மற்றும் அது செயல்பாடு பற்றி புரிந்து கொள்ள கண்ணின் அமைப்பு பற்றி பெரியது அவசியமாகிறது. வி நீட் டு லுக் இன் டு த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஐ பற்றி பார்த்தா தான் நம்மளால் அடுத்து ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். த ஹியூமன் ஐஸ் ஆர் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் sense organ in human body with several parts fixed together forming a spherical structure. மனிதனின் கண்ணானது பல்வேறு பாகங்கள் இணைந்து கோள வடிவமாக, அதாவது ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், கோள வடிவமாக உருவாக்கப்பட்ட உடலின் சிக்கலான, அது காம்ப்ளிகேட்டட் சென்சார், சிக்கலான புலனுறுப்பு, சென்ஸ்னு புலன்னு சொல்லுவாங்க, புலனுறுப்பு ஆகும். இது பல பாகங்கள் இணைந்து, அதான் செவரல் பார்ட்ஸ். Every part of the human eye is mainly responsible for a certain action. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் வகையில் அமைந்துள்ளது. மனித கண்ணின் அமைப்பானது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடியதாக இருக்குது. The structure of human eye can be broadly classified into external structure and internal structure. இந்த அமைப்பானது உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்பு என பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெளிப்புற கண்ணு, அடுத்ததாக உட்புற கண்ணு. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. ஸோ அதுக்கு மேலே என்ன செய்யலாம், நம்ம ஐயை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கண்ணுடைய அமைப்பு. இது இப்போ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். த பார்ட்ஸ் ஆஃப் ஐ தட் ஆர் விஷிபிள் எக்ஸ்ட்ரீம்லி கம்ப்ரைஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. கண்ணின் வெளிப்புறமாக தெரியக்கூடிய பாகங்கள் இணைந்து கண்ணின் புற அமைப்பை உருவாக்குகின்றன. வெளிப்புறம் தெரிகிறது சேர்ந்து ஒரு வெளியாக தெரியுது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ளீரா, வெளிப்படலம்.
அந்த லென்ஸுக்கு அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய படலம்ன்றால இது விழி வெளிப்படலம்னு சொல்லுவாங்க. கிளியரா இது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாங்களை பாதுகாக்கிறது. ஸோ இது ஒரு ஒரு லேயராக நம்ம பாதுகாக்குது. கண்ணின் வெண்மை பகுதியாக இதை நான் மாறினோம். வெண்மை பொய்க்கடப்பதுக்கு மேலே ஒரு லேயராக இது இருக்கு. நெக்ஸ்ட் கன்ஜங்டிவா. இது வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள, ஏற்கனவே ஸ்க்ளீரா சுற்றி ஒரு கவர்டு. இட் இஸ் thin transparent membrane that is spread across the sclera. It keeps the eyes moist and clear by secreting small amounts of mucus. அதாவது இது வெளிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் செவ்வாகும். இச்சவ்வு சிறிய அளவில் கோலை அதான் மியூக்கஸ் மற்றும் கண்ணீரை சார்ந்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. இதனால் நமக்கு கண்ணில் தூசி பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பட்டாலும் என்ன செய்யும், உடனே கண்ணீர் அதிகமாக சுரந்து என்ன செய்யும், புகைப்பட்டாலோ உடனே அந்த டஸ்ட்டை வெளியே தள்ளி விட்டுரும். இது போக சில நேரங்களில் அந்த மியூக்கஸ்னுடைய பூலையும் சொல்லணும் இல்லையா, மஞ்சள் ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோ கலரில் வரும். அதுவும் என்ன செய்யுது, அந்த மேலே உள்ள அந்த வெளிப்பகுதியை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்று ஈரமாகவே இருக்கும். கண் பார்த்தோன்னா தெரியும் நல்லா ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கிறது காரணம் இந்த கன்ஜெக்டிவா. நெக்ஸ்ட் ஒன் கார்னியா. It is a transparent layer of membrane that is spread over the pupil and the iris. The main role of the cornea is to refract the light that enters the eyes. கார்னியா விழி வெண்படலம் நம்ம வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அந்த கிளியர்ன்றது மேலே உள்ள லேயரு, இது கார்னியான்றது அந்த வெண்படலம். இது கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிலான இது கண் பார்வை மற்றும் கருவிழி, அதாவது பீப்புள்ன்றது கண் பார்வை, அந்த ஒரு ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதான் கண் பார்வை. அந்த கருவிழின்றது ஐஸ், அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, நமக்கு அதான் ஐரிஷ் சொல்லக்கூடியது. அதை என்ன செய்யுது, ஒளி படந்துள்ள ஒளி ஊடுருவும் தோல் படலம், அதுக்குள்ளேயும் நமக்கு என்னது ஐக்குள்ளே அது நமக்கு உள்ளே போகுது. கண்களுக்கு நுழையும் ஒளியை விலகலடை செய்வதே இதன் பணியாகும். இந்த மெயின் ரோல் அப்படின்னா கண்ணுக்குள்ளே வரக்கூடிய ஒளியை என்ன செய்ய ரிஃப்ராக்ட் பண்ணி அதை அதனால கண்ணு கூசாமல் நம்மளால் எதையும் என்ன செய்யுது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ஐரிஷ். இட் இஸ் பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூ தட் மேக் அப் த கலர்டு போர்ஷன் ஆஃப் த ஐ. நம்ம கண்ணுள்ள நிறமுள்ள பகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி இது. நிறமியலான திசு படலமாக பிக்மெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூஸ் இது. இட் இஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் இஸ் டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பீப்புள் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இட். இதன் முதன்மையான பணி என்ன அப்படின்னா கண்ணில் நுழையக்கூடிய ஒளியின் அளவுக்கேற்ப கண் பார்வையின் அளவை கட்டுப்படுத்தும். இப்போ ரொம்ப லைட் வச்சு நம்ம கண் அப்படியே கூசி கண் அப்படியே குறைக்கணும் இல்லையா, கண் அப்படியே கண்ணை இமை மூடினாலும் கண்ணோட சைஸ் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யுது, அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமைப்பை கண்ணோட அளவு என்ன செய்யுது மாற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ அதை பார்க்கலாம். கன்ஜங்டிவா இங்கே இருக்கு மேலே உள்ள ஒரு லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரிஸ்க்கு அப்புறம் கார்னியா. கார்னியாக்கா விழி வெண்படலம், அதாவது வெள்ளப்பகுதி தான் கார்னியா. அடுத்து இன்டர்னல் செக்ஷன் பார்க்கலாம். கண் பார்வை ஐரிஸ் பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கு ஐரிஷ்ன்றது பீப்புள். அடுத்து நெக்ஸ்ட் பீப்புள். இது கருவிலின் மையத்தில் இருந்த சிறு துளையாகும். இது ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புகிறது. அந்த கருவிலிக்குள்ள சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னது பியூப்பிள். இது பார்த்தீங்கன்னா பீப்புள் இந்த ஐரிஸுக்கு லென்ஸுக்கு இடையில் ஒன்று இருக்கும், அதை நோட் பண்ணாமல் இருக்குது. அந்த தான் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புள் மூலமாக என்ன செய்யணும், ஒளியானது உள்ளுக்குள்ளே அது வந்து இது அனுப்புது. இப்போ இன்டர்னல் செக்ஷன் உள்ளமைப்பு. The internal section of eye includes the following parts. Lens. First, lens சொல்லுவோம். It is a transparent, five convex and adjustable part of the eye made up of protein. ஒளி ஊடுருவக்கூடிய குவியக்கூடிய ரெண்டு பக்கம் குவிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய கண்களை கொண்டது. இது புரோட்டீனால் ஆனது. மாற்றிக்கொள்ளும் திறனுடைய கண்ணின் பாகம் அதோடு புரோட்டீனால் ஆனது. The lens with the help of cornea refract light which converges on the retina and create images on it. இது லென்ஸ் ஆனது கார்னியாவின் உதவியுடன்
உள்நுழைந்த ஒளியை விலக்கி விழித்திரை மீது குவிய செய்து, கார்னியாலிருந்து வரக்கூடிய ஒளியை என்ன செய்யுது, கன்வெக்ஸ் பண்ணி அது எங்கே செய்யுது, ரெட்டினால, அதான் விழித்திரைமாங்க, அதில் வந்து அவர் செஞ்சு அந்த விழித்திரைன்னு சொல்லக்கூடிய ஒளியை வச்சு பிம்பத்தை உருவாக்கிறது. ஸோ ஒளியை விலக்கி விழித்திரை மீது குவிய செய்து விழித்திரையில் பிம்பத்தை உருவாக்கிறது இந்த லென்ஸ் தான். நெக்ஸ்ட் ரெட்டினா, இதான் விழித்திரைமாங்க, ரெட்டினாவை விழித்திரைன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a layer present at the back of the eye where all images formed. இது கண்ணின் பின்பகுதியில் அமைந்து பிம்பங்களை உருவாக்கும் படலமாகும். The retina function by converting the light rays into impulses and sending the signals to the brain through the optic nerve. இது கண்ணின் மூன்றாவது மட்டும் உள்ளடக்கு. இதில் ஒளி உணர்வாங்கிகள், அதில் தான் என்ன செய்யணும், நிறைய கூம்பு மற்றும் குச்சி செல்கள் இருக்கும்பாங்க இந்த ரெட்டினா பின் சைடில். பெரும்பாலும் ஒரு செல்லு ஒரு டைப் சொல்லுவோம். ஆனால் கண்ணுன்னு அப்படின்னு எடுத்தாலே கோன் ஷேப்டு செல்ஸ் ராட் ஷேப்டு செல்னு சொல்லுவோம். ஒளியால் மிகுந்த தூண்டல் அடையக்கூடிய விழித்திரையானது ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி, அதான் அந்த இம்பல்சஸ் ஆஃப் சென்டிங் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, ஒளி தூண்டல்களை மின் தூண்டல்களாக மாற்றி பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியை செய்கிறது. நம்ம பின்னாடி இருக்கிற ஆப்டிக் நர்வ் மூலமாக நம்ம என்ன பார்த்தோமோ அந்த ஆப்ஜெக்டோடைய ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மூளைக்கு அது அனுப்புது. நெக்ஸ்ட் ஆப்டிக் நர்வ், இது பார்வை நரம்பு. இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐ பிஹைண்ட் த ரெட்டினா. இது கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புலம். ரெட்டினான்றது விழித்திரை, அதுக்கு பின்னாடி இருக்கு. பின்னாடி எங்க இருக்கு, இந்த பாருங்க ஆப்டிக் நர்வ் கொடுத்துருக்கா, ரெட்டினாக்கு பின்னாடி வரும், விழித்திரைக்கு பின்னாடி வருது ஆப்டிக் நர்வ். The optic nerve is mainly responsible for carrying all the nerve impulses from the retina to the human brain. பார்வை நரம்பு அனைத்து நரம்பு தூண்டல்களையும் ஒளி உணர்வு வாங்கியிலிருந்து பெற்று மூளைக்கு எடுத்து செல்கிறது. இந்நரம்பு இல்லாவிடில் பார்வை என்பது நமக்கு சாத்தியமில்லை. இந்த இது நமக்கு பார்வையை மூளைக்கு எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் நம்மளால் எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கண்ணெல்லாம் தெரியுது, பட் நமக்கு அந்த ஆப்டிக் நர்வ் இல்லைன்னா நமக்கு மேக்ஸிமம் எதையுமே நம்ம பார்க்கவே, மூளையே அதை என்னன்னு கண்டுக்காது. அப்படி பேன் வெறுமனே நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்ப்பாங்க, கண்ணு தெரியும், ஆனால் அவங்க பார்வை இல்லாதவங்க இருப்பாங்க. நம்ம பார்க்கலாம்னா கண்ணு தெரியுதே, அவங்க பார்க்குறாங்க ஆனால் தெரியலன்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நெர்வ்ஸ் என்னது வேலை செய்யலை. ஸோ இப்போ பெரும்பாலும் எப்படின்னா இந்த அடிபட்டது பின்தலையில் அடிபடக்கூடாதும்பாங்க. பின்தலை அடிபட்டுச்சுன்னா இந்த ஆப்டிக் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ சில பேருக்கு அந்த அடியை பொறுத்து அதிகமாக பாதிப்பு இருந்துச்சுன்னா சுத்தமாகவே ஆப்டிக் நர்வ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுச்சு அப்படின்னா கண்ணுடைய ஷேப் மாறும். மார்கன்வாங்கள நல்லா இருந்துட்டு இடையிலே திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி மாறுபாடு பின் மண்டையில் அடிபடுறதான். சடனாக அடிபட்டதாக இருக்குன்னா ஒரு நிமிஷம் நமக்கு கண் அப்படியே இருட்டிடும், கண் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக மாறிடும். ஏன்னா இந்த நர்வ்ஸில் அடிபட்ட உடனே அதோட தாக்கம் இங்கே நம்ம கண்ணில் தான் தெரியும். அதனால் பின்தலையில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தலை வலிக்கும் போது பெரும்பாலான இந்த டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐ சைட் பார்த்துடுவாங்க அப்படிவாங்க. தலை அதிகமாக வலிச்சது அப்படின்னா அதை பார்வையை சரி பண்ணிக்கோங்க, அதை எழுத்து தெரியல அதனால தலை வலிக்கும். அதாவது முன்தலை, நடுத்தலை, பின்தலை, இந்த முன்னாடி நடுவுலையும் வலிக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்பக்கம் வலிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது பார்வை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். பார்வை கோளாறு இருக்கும் பட்சத்தில் பின்பக்கம் தலையில் வலிக்கும். இன்னொன்று பவர், ஏற்கனவே கண்ணாடி அணிஞ்சிருவா இருந்தால் போடுறவங்களா இருந்தால் தொடர்ந்து பின் மண்டையில் வலிக்குது அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம ஐ செக் பண்ணணும்னு அர்த்தம். ஒருவேளை நம்முடைய அந்த இது கூடலாம், பவர் கூடலாம், குறைவதற்கோ கூடுவதற்கோ அப்போ ஒரு சிக்னல்ஸ் தான் பின்பக்கம் நரம்புல வலிக்கிறது. அப்படி வலிக்கும் போது நம்ம உடனே செக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நம்மளுடைய பவருடைய அளவை கூட்டியோ குறைக்கோ செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன் அக்வஸ் ஹியூமர். இது ஒரு முன் கண்ணறை திரவம், அதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த அது அதோடைய லிக்விட். இது இட் இஸ் எ வாட்டரி ஃப்ளூயிட் இஸ் பிரசன்ட் இன் த ஏரியா பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த கார்னியா. இது எங்கே இருக்குது, லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கு, அந்த வெண்படலம் இல்லையா அந்த இதுக்கும் லென்ஸுக்கு இதுக்கு இடையில இருக்குது நிரம்பியுள்ள நீர் திரவம். இது லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கும் ஊட்டமளிக்கிறது. நம்ம அந்த கார்னியாவுக்கும் லென்ஸுக்கு என்ன செய்யுது, ஒரு நௌரிஷ்மெண்ட், சத்துக்கள். ஆனால் இது குறைபாடு ஏற்படுச்சுன்னா நம்ம கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க, சத்தானது சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே, கேரட்டு, விட்டமின் ஏ தேவையான கேரட்டோ, மீனோ, ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த கண்ணில் ஒளிய இது குறையும். இந்த அக்வஸ் ஹியூமர் குறையும் போது கண் ட்ரை ஆகிடும், அப்போ கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், சிவக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சத்துக்களை சாப்பிடணும், சத்தான காய்கறிகளை சாப்பிடணும்னு சொல்கிறது காரணம்னா இந்த இது வந்து அதுக்குரிய
நியூட்ரிஷன் ஆயிடுது, லென்ஸுக்கும் காரணியாக்கும். நெக்ஸ்ட் ஒன் vitreous humor. It is a semi-solid transparent jelly-like substance that covers the interior portion of the eyes. It plays an important role in maintaining the shape of the eye and also causes refraction of light before it reaches the retina. இதை சொன்னாங்க, இது கண்ணின் உட்பகுதி முழுவதும் நிறைந்துள்ள திரவம். இது ஒளி ஊடுருவும் கொலவளப்பான பொருள். இது ஒரு மாதிரி ஜெல்லி லைக்காக இருக்கனால அப்படி இருக்குது. இதே கண்ணின் வடிவத்தை பாதுகாக்குது. கண்ணுடைய ஷேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் சின்ன கண்ணாக தெரியுற மாதிரி இருக்கும், பெரிய கண்ணாக இருக்கும், பெரிய மிரட்டுற மாதிரியான சின்ன கண்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னது, இந்த விட்ரியஸ் ஹியூமர் தான் அதை மெயின்டைன் பண்ணுது. இது போக லைட்டோட அதிகப்படியான ஒளியிலேருந்து பாதுகாக்கக்கூடியதும் இந்த விட்ரியஸ் ஹியூமர் தான். ரெட்டினாலேருந்து என்ன செய்யுது, ரெட்டினாக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை என்ன செய்யுது, அந்த ஒளியை நம்ம கண்ணை பாதுகாக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம அந்த ஐயோட இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்கன் சிஸ்டம். A group of organs from the organ system and together they perform a particular function. ஒத்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைந்து செய்கின்றன. ஒரு கை ரெண்டு கால் இருக்குன்னா ரெண்டு என்ன செய்யுது, ஒரு கோஆர்டினேஷன் இருந்துகிட்டே இருக்குது. The heart and the blood vessels together make the cardiovascular system. இதையும் ரத்த குழாய்களும் இணைந்து ரத்த சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்கின்றன. வெறும் ஹார்ட் மட்டுமே பிளட் சர்க்குலேஷன் கிடையாது, நம்ம பிளட் வெசல்ஸ் மட்டுமே சர்க்குலேஷன் கிடையாது, ரெண்டும் சேர்ந்து தான் அது ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் சச்சஸ் நோஸ், பேரினஸ், சக்கியா, லங்ஸ் அண்ட் டயப்ரம் ஒர்க் டுகெதர் அஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மூக்கு, தொண்டை, சுவாச குழாய், நுரையீரல் மற்றும் உதரவிடாமல் போன்றவை இணைந்து சுவாச மண்டலம் உருவாகிறது. இது எதுவும் இல்லாமல் வெறும் லங்ஸ் மட்டுமே ஒர்க்காக முடியாது. The mouth, esophagus, stomach, duodenum and the intestine together from the digestive system. டைஜஸ்ட் சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் என்னது, குடல். ஃபஸ்ட்டு எங்கே தான் இருக்குது, மவுத்துலேருந்து தான் இருக்குது. மவுத்து, உணவு குடல், அப்போ இறப்பை, டியோடினம், இண்டஸ்ட்ரின் வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு செரிமான மண்டலமாக நமக்கு இருக்குது. இது ஒன்று மட்டுமே ஒர்க் பண்ண முடியாது. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இன்க்ளூட் த எண்டோக்ரின் சிஸ்டம், இந்த endocrine system, muscular system, reproductive system, skeletal system, urinary system, immune system, etc. இது மட்டும் இல்லாமல் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பினா அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கன்ஸ் இருக்காது, ஆனால் என்னது, அது என்சைம் மட்டும் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த தைராய்டு மாதிரி, தைராய்டுக்கு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலில் கல்லீரலுக்குள்ளே எங்களை சுற்றி நிறையா இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி என்ன செய்யுது, ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன். நம்ம வெளிப்புற இருக்க தோல் மண்டலம், அப்புறம் மசுலா தசை மண்டலம், அப்புறம் இனப்பெருக்க மண்டலம், ஸ்கெலிட்டன் சொல்லக்கூடிய இந்த நம்ம எலும்பு மண்டலம், அப்புறம் சிறுநீரகம், யூரினரி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நோய் தடைக்காப்பு மண்டலம். ஸோ இங்கே எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டாக தான் என்ன செய்யுது இருந்து ஒவ்வொன்றும் ஒரு ஆர்கனைசமாக நமக்கு மாறி அதனுடைய ஒர்க்கை பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு let us see the respiratory system as an example for organ system elaborately. நம்ம அடுத்து இந்த உறுப்பு மண்டலத்தில் சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரிஸ் எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். சப்ஜெக்ட் சயின்ஸ் 2, டுடே டாபிக் Unit 8, Organization of Life. So topic வந்து organ. இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம